Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, யார் ஜூஸ் குடிக்கல? நம்ம கேப்போம்ல, யார் ஜூஸ் குடிக்கல அப்படின்னு. அது எப்படி கேக்குறது பாருங்க. யார், அந்த யாருன்னே தெரியாது, சப்ஜெக்ட் யாருன்னே தெரியாது. யார் ஜூஸ் குடிக்கல பாருங்க. பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பற்றி நாம கேக்குறோம். அதுவும் இது என்ன நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. நெகட்டிவா நம்ம क्वेश्चन கேக்குறோம். யார் ஜூஸ் குடிச்சது, யார் இந்த ஜூஸ குடிச்சது அப்படின்னு கேட்கும்போது அது என்ன பாசிட்டிவா கேக்குறோம். ஓகே, குடிச்சது. அதுவும் என்னது பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பற்றி நம்ம பாசிட்டிவா கேக்குறோம். குடிச்சது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து குடிக்கல அப்படின்னா அது என்ன நெகட்டிவா கேக்குறோம். அதுவும் இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, பாஸ்ட் முடிச்சு போன ஃபார்ம்ல இருக்கு, நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி. அந்த பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா அங்க டிட் யூஸ் பண்ணி கேட்போம். அதையே நம்ம நெகட்டிவா கேட்கும்போது டிடின்ட் யூஸ் பண்ணும். ஓகே, பாசிட்டிவ்னா டிட் யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். நெகட்டிவா क्वेश्चन கேட்கணும்னா டிடின்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப பாருங்க அது எப்படி கேக்குறது. ஃபர்ஸ்ட் யார், ஹூ, அத அப்படியே எழுதணும். அடுத்ததான் என்ன போடணும், டிடின்ட், அந்த ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணணும். டிடின்ட் ஏன்னா இது நெகட்டிவா கேக்குறதுனால டிடின்ட். அடுத்து என்ன போடணும், இங்க வந்து மற்றபடினா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். இங்க சப்ஜெக்ட் என்னன்னே தெரியாது, யார் அப்படின்னு வந்திருக்கு. அதனால இங்க அடுத்து என்ன வரணும், வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது, குடிக்கல. அந்த குடிக்கக்கூடிய செயல் தான் நடக்கல. அப்ப குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரிங்க். ஓகே, இங்க வந்து நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும் வெர்ப் பிரசன்ட்ல தான் எழுதணும். ஏன்னா இங்க டிடின்ட் வந்திருக்கு. இந்த டிடின்ட் வந்தாலே வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, பாஸ்ட பத்தி நம்ம பேசினாலும் ட்ரிங்க். அடுத்து என்ன குடிக்கல, ஜூஸ். தி ஜூஸ். ஓகே, இல்ல வந்து த போட்டாலும் ஒண்ணும் இல்ல, போடாட்டியும் ஒண்ணும் இல்ல. அப்போ யார் ஜூஸ் குடிக்கல அப்படின்னா who didn't drink the juice. Who didn't drink the juice. ஓகே, நெக்ஸ்ட் ஜூஸ் எடுத்து குடி. நம்ம சொல்லுவோம்ல ஜூஸ் எடுத்து குடி அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க. ஜூஸ் எடுத்து இது ஒரு செக்ஷன், அடுத்து அத குடி அடுத்த செக்ஷன். ஓகே, அப்போ ஜூஸ் எடுத்து இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா. ஜூஸ் எடுத்து இல்ல வந்து வெர்ப் எது, எடுக்கக்கூடிய செயல் நடக்கு. அப்ப எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டேக். டேக். அடுத்து என்ன எடுத்து குடிக்கணும், ஜூஸ். அப்போ டேக் த ஜூஸ். ஓகே, அடுத்து and அத குடிக்கணும். and அது drink it. ஓகே, it எதுக்கு சேர்த்திருக்கோம், அந்த ஜூஸ வந்து எடுத்து அத குடி அப்படின்னு சொல்றதுக்கு தான் drink it. ஓகே, அப்போ ஜூஸ் எடுத்து குடி அப்படின்னா take the juice and drink it. Okay, take the juice and drink it. Next, juice குடி. சிம்பிளா நம்ம ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஜூஸ் குடி அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சோ வெர்ப் ஃபர்ஸ்ட் எழுதணும். குடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல drink. ஓகே, drink. அடுத்து எதை குடிக்கணும், ஜூஸ். drink the juice. drink the juice அப்படின்னா ஜூஸ் குடி. அடுத்து எனக்கு ஜூஸ் வேண்டாம். நம்ம சொல்றோம்ல எனக்கு ஜூஸ் வேண்டாம். இப்படி ஒரு பொருள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன don't want இல்லனா doesn't want யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்றேன். அந்த வேணும் அப்படின்னா want யூஸ் பண்ணணும். ஓகே, want. ஒரு பொருள் இப்போ எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஜூஸ் வேணும்னா I want the juice. ஓகே, அதையே எனக்கு அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க don't want இல்லனா doesn't want யூஸ் பண்ணணும். don't want இல்லனா doesn't. ஏனா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி தான் நம்ம இத எழுதணும். இந்த want, need, like, look இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, இது எல்லாமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி தான் சொல்லுவோம். நெகட்டிவா பேசும்போது நம்ம don't இல்லனா doesn't யூஸ் பண்ணணும். அது சப்ஜெக்ட பொறுத்து. இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, எனக்கு அப்படின்னு வந்திருக்கு. எனக்குன்னு வரும்போது சப்ஜெக்ட் ஐ யூஸ் பண்ணுவோம். தன்னதானே சொல்றேன். அப்ப எனக்குன்னா ஐ வந்தா இங்க don't தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும், don't want.
ஓகே அப்ப I don't want அப்படின்னா எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாம்? ஜூஸ். அப்போ the juice. ஓகே அப்ப எனக்கு ஜூஸ் வேண்டாம் அப்படின்னா I don't want the juice. I don't want the juice. நெக்ஸ்ட் உனக்கு ஏன் ஜூஸ் வேண்டாம்? அதே நம்ம क्वेश्चन கேக்குறோம். உனக்கு ஏன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு. அப்ப இது எப்படி கேக்குறது? ஏன். ஏன்னா WH क्वेश्चन why. ஓகே அடுத்து என்ன வரணும்? இங்க பாருங்க சப்ஜெக்ட் பார்க்கணும். உனக்கு உனக்குனா you வந்திருக்கு. சப்ஜெக்ட் you. you வந்தா இங்க என்ன யூஸ் பண்ணணும்? don't தான் யூஸ் பண்ணணும். இதே போல. ஓகே don't. why don't you? அடுத்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் verb. verb எது? ஒரு பொருள் நமக்கு வேண்டாம் அப்படின்னா want. ஓகே இங்க பாருங்க இங்க வந்து don't want. don't கூட verb சேர்த்து பேசியிருக்கோம். இது வந்து சாதாரணமா நம்ம பேசும்போது இந்த மாதிரி பேசுவோம். அதையே நம்ம क्वेश्चन கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது? WH क्वेश्चन இருந்தா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து இந்த don't இல்லனா doesn't இந்த மாதிரி ஹெல்பிங் verb எழுதணும். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஜெக்ட் எழுதிட்டு தான் அடுத்து verb எழுதணும். ஓகே அடுத்து தான் என்னது? ஜூஸ். ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் then juice. ஓகே அப்போ உனக்கு ஏன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னா why don't you want the juice? why don't you want the juice? ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஜூஸ் நல்லா இல்லையா அப்படின்னு கேக்குறோம். ஜூஸ் நல்லா இல்லையா அப்போ உன்னோட நிலையை பற்றி கேக்குறோம். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த மாதிரி உன்னோட நிலையை கேக்குறோம் அப்படின்னா நிலையை பற்றி கேக்குறோம் அப்படின்னா அங்க வந்து நம்ம be verb யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். இது வந்து क्वेश्चन தானே ஜூஸ் நல்லா இல்லையா அப்படின்னு क्वेश्चन கேக்குறோம். அப்ப என்ன இங்க வந்து be verb தான் யூஸ் பண்ணணும். மெயின் verb வராது. உன்னோட நிலையை பற்றி கேட்கும்போது அது எப்படி இருக்கு என்னவா இருக்கு அடுத்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் கேட்போம்ல அது எல்லாமே நம்ம be verb யூஸ் பண்ணி தான் கேட்கணும். இங்க பாருங்க ஜூஸ். ஜூஸ் பற்றி நம்ம கேக்குறோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அப்போ ஜூஸ் நல்லா இல்லையான்னு கேட்கும் போது அங்க be verb தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம பிரசன்ட்ல தான் கேக்குறோம். ஜூஸ் நல்லா இல்லையா அப்படின்னு. அவங்க குடிக்கல ஜூஸ் குடிக்கல அப்ப நம்ம கேக்குறோம் ஜூஸ் நல்லா இல்லையா அப்படின்னு கேக்குறது. ஓகே அப்ப என்ன பிரசன்ட்ல கேக்குறோம். பிரசன்ட்க்குனா am is are இந்த மூணு be verbல ஒன்னு யூஸ் பண்ணுவோம். இப்ப ஜூஸ் சிங்குலரா இருக்கனால நம்ம வந்து is யூஸ் பண்றோம். is the juice. ஓகே அடுத்து நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன நெகட்டிவ்ல கேக்குறோம். நல்லா இல்லையா அப்படின்னு. Oh, not good. Okay. அப்போ ஜூஸ் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கணும்னா is the juice not good? Okay. Is the juice not good? Okay. Next இது அப்பாவுக்கு கொண்டு கொடு. இத அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு இது அப்பாவுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல இல்ல அப்பாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல கொண்டு கொடு அப்படின்னாலும் சொல்லுவோம். ஓகே கொண்டு கொடு கொடு எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது. இது அப்பாவுக்கு அந்த வேலையை செய்யறவர் யாருன்னே மென்ஷன் பண்ணல. இது அப்பாவுக்கு கொண்டு கொடு அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப என்ன இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது. அப்ப என்ன verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ கொண்டு கொடுக்கிறது. அப்போ கொடு அப்படின்னா you. ஓகே எதை கொடுக்கணும்? இதை you this. அடுத்து யாருக்கு? அப்பாவுக்கு. to அப்பாவுக்கு ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அதனாலதான் அந்த இக்கு அதுக்கு to யூஸ் பண்றோம். ஓகே ஏதோ ஒண்ணு அப்பாவுக்கு கொடுன்னு சொல்றோம். அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அப்ப to போட்டுட்டு அப்பா dad. ஓகே அப்போ இது அப்பாவுக்கு கொண்டு கொடு அப்படின்னா give this to dad. give this to dad. ஓகே நெக்ஸ்ட் இந்த தோசையை எடுத்து மீராவுக்கு கொண்டு கொடு. இந்த தோசையை எடுத்து மீராவுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சொல்றேன். அப்ப இது எப்படி எழுதுறது பாருங்க. இந்த தோசையை எடுத்து இது ஒரு செட். அடுத்து மீராவுக்கு கொண்டு கொடு அடுத்த செட். ஓகே இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? இந்த தோசையை எடுத்து இது எப்படி எழுதுறது பாருங்க. இதுல வந்து என்ன சப்ஜெக்ட் வரல. சோ இல்ல வந்து verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். எடுத்து எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டேக். டேக் அடுத்து இந்த தோசை அப்போ டேக் திஸ் தோசை. ஓகே
take this தோசை அப்படின்னா இந்த தோசையை எடுத்து அடுத்து யாருக்கு மீராவுக்கு கொண்டு கொடு. அப்போ and இங்கே என்ன மீராவுக்கு அத சப்ஜெக்ட்னு எடுக்க கூடாது, அந்த மீராவுக்கு கொண்டு கொடு. அப்போ யார் கொடுக்கிறா அது யாருன்னே நம்ம மென்ஷன் பண்ணல. ஒரு செயலை யார் செய்யறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இங்க வந்து சப்ஜெக்ட மென்ஷன் பண்ணல. ஓகே, அப்போ மீராவுக்கு கொண்டு கொடு அப்படின்னா சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணாதனால நம்ம வந்து வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதுறோம். கொண்டு கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல give. அந்த கிவ்க்கு அடுத்து நம்ம வந்து என்ன கொண்டு கொடுக்கிறோம், அந்த தோசையை கொண்டு கொடுக்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம இட் எழுதினா போதும். give it. அடுத்து மீராவுக்கு என்ன மீராவுக்கு, அப்போ டு போட்டு மீரா யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்கள மென்ஷன் பண்ணணும். ஓகே, கிவ்னா கொடு. அடுத்து எதை மென்ஷன் பண்றது, அந்த தோசைய மென்ஷன் பண்ணி இட்டுன்னு எழுதிடும். அடுத்து யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்க. அப்ப அந்த இக்கு மீராவுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகுறதுக்கு தான் நம்ம டு போட்டு அந்த மீரான்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப இந்த தோசையை எடுத்து மீராவுக்கு கொண்டு கொடு அப்படின்னா take this dosa and give it to Meera. Okay, take this dosa and give it to Meera. Okay, next நீ தண்ணி பாட்டில் எடுத்தியா, நம்ம கேட்போம்ல நீ தண்ணி பாட்டில் எடுத்தியா அப்படின்னு. அது எப்படி கேக்குறது பாருங்க, எடுத்தியா past tense முடிச்சு போனதை பற்றி நம்ம கேக்குறோம். ஓகே, நீ வீட்ல இருந்து கிளம்பும் போது தண்ணி பாட்டில் எடுத்தியா இந்த மாதிரி கேட்போம்ல, எடுத்தியா முடிச்சு போனதை பற்றி கேக்குறோம். அப்ப இது என்ன சிம்பிள் past tense படி நம்ம கொஸ்டின் கேக்குறோம். சிம்பிள் past tense படி எப்படி கேட்கணும், அங்க வந்து did யூஸ் பண்ணி கேட்போம். did. அடுத்து didக்கு அடுத்து சப்ஜெக்ட் நீனா you. அடுத்து என்ன வரணும், verb வரணும். verb எது, எடுத்தியா எடுக்கக்கூடிய செயல். எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல take. ஓகே, என்ன எடுத்தியா தண்ணி பாட்டில். அப்போ a water bottle. ஓகே, இங்க வந்து எதுக்கு போடுறோம், இது வந்து வாட்டர் பாட்டில் அப்படின்னா ஒன்னே ஒன்னா நம்ம மென்ஷன் பண்றோம். அந்த பாட்டில் ஒரே ஒரு பாட்டில தான் நம்ம மென்ஷன் பண்றோம். சோ a போடுறோம். இங்க ஜூஸுக்கு முன்னாடி a போடக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து வாட்டர் பாட்டில் அது வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஒரு வாட்டர் பாட்டில், 2 வாட்டர் பாட்டில் அப்படி கவுண்ட் பண்ண முடியும் தானே. ஆனா ஜூஸ் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா, அது வந்து ஒரு கிளாஸ் ஜூஸ், ஒரு பாட்டில் ஜூஸ் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் தானே. அப்படி கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அங்க த யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கலாம், அங்க a யூஸ் பண்ண கூடாது. ஓகே, அப்போ நீ தண்ணி பாட்டில் எடுத்தியா அப்படின்னா did you take a water bottle, did you take a water bottle. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ லைட் ஆஃப் பண்ணியா. நம்ம இப்போ வெளியில கிளம்பும் போது நம்ம கேட்போம்ல, வீட்டுல நீ லைட் ஆஃப் பண்ணியா அப்படி கேட்போம்ல. அது எப்படி கேக்குறது, நீ லைட் ஆஃப் பண்ணியா பாஸ்ட் முடிச்சு போனதை பற்றி நம்ம கொஸ்டின் கேக்குறோம். அப்ப என்ன சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி கேட்கணும், did யூஸ் பண்ணி கேட்போம் தானே. did அடுத்து சப்ஜெக்ட் you, அதுக்கு அடுத்து என்ன வரணும் verb. லைட்டா ஆஃப் பண்ணக்கூடிய செயல். அப்ப அதுக்கு என்ன turn off. turn off எதை ஆஃப் பண்றது, லைட். turn off the light. ஓகே, அப்போ நீ லைட் ஆஃப் பண்ணியா அப்படின்னா did you turn off the light, did you turn off the light. ஓகே, நெக்ஸ்ட் நீ ஏன் லைட் ஆஃப் பண்ணல. இது நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நம்ம கேட்போம்ல, நீ ஏன் லைட் ஆஃப் பண்ணல அப்படின்னு. அது எப்படி கேக்குறது பாருங்க, ஏன் WH கொஸ்டின் வந்திருக்கு. இது பாருங்க ஆஃப் பண்ணல நெகட்டிவா கேக்குறோம். ஓகே, பாஸ்ட்ல முடிச்சு போனத நம்ம நெகட்டிவ்ல கேக்குறோம். அது எப்படி கேக்குறது, இங்க WH கொஸ்டின் வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும். why. அடுத்து என்ன didn't. ஓகே, didn't. இங்க வந்து did ஃபர்ஸ்ட் எழுதணும். இங்க WH வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து தான் didn't. இங்க பாசிட்டிவா கொஸ்டின் கேக்குறோம் அதனால did. இங்க நெகட்டிவா கேக்குறோம் ஆஃப் பண்ணல அப்படின்னு. அப்ப என்ன didn't. அடுத்துதான் என்னது சப்ஜெக்ட் you, நீனா you. அடுத்து என்னது லைட் ஆஃப் பண்ணல, அப்போ turn off the light. ஓகே, ஓகே, அப்போ நீ ஏன் லைட் ஆஃப் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், why didn't you turn off the light, why didn't you turn off the light. ஓகே, நெக்ஸ்ட்
அவ என்ன கீழே தள்ளி போட்டா. நம்ம சொல்லுவோம்ல அவ என்ன கீழே தள்ளி போட்டுட்டா அப்படின்னு. அது எப்படி சொல்றது பாருங்க. தள்ளி போட்டாள் பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பத்தி சொல்றோம். ஓகே, அப்போ பாஸ்ட் டென்ஸ் பத்தி எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள். இது क्वेश्चन கேட்கும் போது தான் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம டிட் யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். மற்றபடி நம்ம பேசும்போது அல்ல சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் எழுதினா போதும். அவள், அவள்னா she. அடுத்து என்ன வரணும்? verb வரும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து verb. அந்த verb வந்து என்ன V2 ஃபார்ம்ல தான் இருக்கும். பாருங்க, என்னை கீழே தள்ளி போட்டாள். தள்ளி போடக்கூடிய செயல் நடந்திருக்கு. அப்போ தள்ளுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? புஷ்னு சொல்லுவோம். அந்த தள்ளுறது தள்ளி போட்டா எல்லாமே ஒண்ணுதான். அப்போ புஷ்ட். தள்ளுறதுக்கு புஷ், அதோட இது V2 ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம் என்ன? புஷ்ட். ஓகே, தள்ளி போட்டா. அவள் தள்ளி போட்டா அப்படின்னா she pushed. ஓகே, அடுத்து யார? என்னை. என்னைனா me. அது எங்க? கீழே. கீழேனா down. ஓகே, அப்போ அவ என்ன கீழே தள்ளி போட்டா அப்படின்னா she pushed me down. she pushed me down. ஓகே, நெக்ஸ்ட் நீ எதுக்கு அவளை கீழே தள்ளி போட்ட? நம்ம क्वेश्चन கேட்போம்ல, நீ எதுக்கு அவளை கீழே தள்ளி போட்ட? இங்க பாருங்க பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பத்தி நம்ம கேக்குறோம். எதுக்கு அவளை கீழே தள்ளி போட்ட அப்படின்னு. அது எப்படி கேக்குறது? எதுக்கு, எதுக்கு, ஏன் எல்லாமே ஒண்ணுதான். அப்போ ஏன், why, அதுதான் எதுக்கு. ஓகே, அப்போ why. அடுத்து என்ன வரணும்? நீ எதுக்கு அவளை கீழே தள்ளி போட்ட? இது நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கும் போது என்ன யூஸ் பண்ணணும்? did யூஸ் பண்ணணும். why did. அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb தள்ளி போடுறதுக்கு. தள்ளி போடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? push. இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் பத்தி பேசினா இங்க verb வந்து V1 ஃபார்ம்ல இருக்கு, இங்க V2. ஏன்னா இங்க did வந்திருக்கு. ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம क्वेश्चन கேட்கும்போது did யூஸ் பண்ணுவோமா? அப்ப did வந்தாலே இங்க வந்து verb V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அப்ப push. அடுத்து என்ன? யார் தள்ளி போட்டா? அவளை. அவளைனா her வரும். இங்க என்னை தள்ளி போட்டான்னு நீ, இங்க அவளை அப்படின்னு சொல்றோம். அப்ப அவளைனா her. அடுத்து எங்க? கீழே. கீழேனா down. ஓகே, அப்போ நீ எதுக்கு அவளை கீழே தள்ளி போட்ட அப்படின்னா why did you push her down? why did you push her down? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ரெண்டுமே ஹோம்வொர்க். பாருங்க, நான் அவளை கீழே தள்ளி போடல அப்படின்னு சொல்லுவோம்ல, போடவில்லை, தள்ளி போடவில்லை, போடல. பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதை பத்தி நம்ம சொல்றோம். ஓகே, இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன? அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. இது எப்படி சொல்றது? இது எப்படி சொல்றதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.